ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக் சமையல். இன்றைக்கி மாம்பழம் வச்சு ஒரு பாயசம் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். மாம்பழ பாயசம். இது ஹாட்டாகவும் கூலிங்காகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு அதோட தோல் எடுத்தால் மாம்பழம் வச்சுருக்கேன். இன்னொரு மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டுக்காக. 2 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். சுகர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 லிட்டர் நல்ல ஃபேட்டான மில்க் எடுத்திருக்கேன். பாயசத்துக்கு தேவையான நட்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நட்ஸ் உங்களோட விருப்பம்தான், உங்களோட சாய்ஸ் தான். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சா இந்த மாம்பழத்தை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சா ஜவ்வரிசி இதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். அது வரும்போது அதோட கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிடும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் மாதிரி வந்துடும். இப்போது ஜவ்வரிசியும் வெந்தாயிடுச்சு. இப்போ நம்ம இனிப்புக்காக கண்டென்ஸ் மில்க் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் நம்ம சேர்க்கும்போது க்ரீமியாக திக்காக கிடைக்கும் நமக்கு பாயசம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சின்ன பேன் வச்சு நம்ம அரைச்சி வச்ச மாம்பழம் பேஸ்ட் சேர்த்து இது கூட நம்ம இனிப்புக்காக, மாம்பழம் இனிப்பாக இருந்தால் நீங்கள் சுகர் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுகர் கரையின வரைக்கும் வச்சு கரைச்சா போதும். ரொம்ப நேரம் வச்சு கரைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு சுகரு. இப்போது நம்ம தேவையான நட்ஸும் வறுத்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடான பிறகு இன்னொரு பவுலுக்கு மாற்றி இந்த ஜவ்வரிசி பால் வேக வச்சது மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாம்பழ பேஸ்ட்டும் சுகரும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சூடான பிறகு இந்த பாலில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போ வாசனைக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் சேர்க்கணும் அவசியம் இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா மாம்பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாயசத்தோட டேஸ்ட்டு நல்ல இனிப்பாகவும் லைட்டாக புளிப்பாகவும் அதே மாதிரி கடித்து சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சா நட்ஸு சேர்த்துக்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டோட இந்த பாயசம் இருந்தது. இந்த ஹாட்டாகவும் கூலிங்காகவும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்தது. இந்த சீசனுக்கு மாம்பழம் கிடைக்கும்போது நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். குங்குமப்பூ இருந்தால் லைட்டாக நீங்கள் மேலே டெக்கரேஷனுக்காக போட்டு விடலாம். நம்மளோட மாம்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி குடிங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.